அனைவருக்கும் வணக்கம். சந்திர கிரகணம் 2025 வருஷம் ராகு கிரகஸ்த பூர்ண சந்திர கிரகணம் 7th செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரகணம் ஆரம்பம் நைட்டு 9:56, கிரகண முடிவு 1:26. கிரகண மத்திய நேரம்ங்கிறது 11:41. கிரகணம் ஏற்பட்ட நாளுக்கு முன்னும் பின்னும் 7 நாட்கள் கிரகண தோஷ காலம்னு சொல்கிறோம். அந்த கிரகணம் உண்டாகக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் 6 மாத காலம் சுப முகூர்த்தம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ கிரகணத்தின் பொழுது செய்ய வேண்டியது என்ன? தினப்படி காலையில் நம்ம குளிச்சுருந்தாலுமே கிரகணம் ஆரம்பித்தப்புறம் ஒரு தடவையும், கிரகணம் முடிஞ்சப்புறம் ஒரு தடவையும் குளிக்கணும். கிரகண நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, அனாவசியமான வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது. சண்டை போட்டுக்கிறதோ அல்லது ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறதோ அதெல்லாம் கூடாது. கூடிய வரைக்கும் பாவ காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. பாவ காரியங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே அது என்னன்றது புரியும். அது போன்ற விஷயங்கள்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. கோவில்லாம் சாத்தியிருக்கும், அதனால் வீட்டிலையே நம்ம தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம். கிரகண காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். முழு கிரகண நேரத்துலேருந்து கிரகண மோட்சம்னு சொல்லக்கூடிய கிரகணம் முடிகிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். அதை தவிரவும் இந்த கிரகண காலத்துக்குன்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இல்லை, ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது. அதையும் குறிப்பாக தெரிஞ்சுன்னு நம்ம ராசிக்கு எதுன்னு தெரிஞ்சு சொல்லலாம். இந்த கிரகணம்ங்கிறது உடல்நிலையை டைரெக்டாக பாதிக்கும். அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த கிரகண சமயத்தில் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக கிரகண சமயத்தில் வயிறு காலியாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஐடியல். அதனால் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் முன்னாலே நம்ம சாப்பாடை முடிச்சிட்டோமானாக்கா கிரகண நேரம் பூரா நம்ம உடம்பு லகுவாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் ஜபங்கள் அதெல்லாம் அப்போ பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவாலாம் வெளியில் போகக்கூடாது. அது அவ்வளவு நல்லதில்லை. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்கிறோம். அதே போல் கிரகணம் சம்பவிக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில். இப்போது ராகு பகவான் பூரட்டாதியில் இருக்கார். அந்த பூரட்டாதியில் இன்றைக்கி பௌர்ணமி. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது அந்த ராகுவுடைய நெருக்கமாக பாகைகளில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது இந்த கிரகணம் உண்டாகிறது. அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்னும் பொழுது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சதயம், அப்புறம் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி. அதை தவிர பூரட்டாதியோட அனுஜன்மம் திருஜன்மம்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் விசாகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே சாந்தி பண்ணிக்கணும். சாந்திங்கிறது என்ன? பக்கத்தில் மறுநாளைக்கு குளிச்சுட்டு கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ அல்லது வீட்டுக்கு யாராவது வருவானாக்கா அது போல் சாஸ்திரிகள்கிட்டையோ அரிசி, அதே போல் துவரம் பருப்பு அல்லது பாசிப்பருப்பு ஐடியல், பருப்பு, அரிசி, காயின்ஸ், தட்சணைன்னு சொல்லக்கூடியது அவ சக்திக்கு எது வேணுமோ அது போல் அது நம்ம கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. அதே போல் பச்சரிசியை பட்டு துணியில் கட்டி ஈய பாத்திரத்தில் வச்சு தட்சணை பண்ணி தானம் செய்கிறதும் ரொம்ப நல்லது. அதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமாக அவளுக்கு முடிகிறத பொறுத்து மினிமம் ஒரு அரிசியும் பருப்பும் பணமும் தட்சணையாக தானம் கொடுத்துட்றது. அப்படி இல்லை உங்களால் ரொம்ப முடியும்னாக்கா பச்சரிசியை நல்ல வெள்ளை பட்டில் ஈய பாத்திரத்தில் வச்சு தானம் கொடுத்தாக்கா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் சந்திராஷ்டமம் நாளைக்கு வரும்பொழுது யாருக்கெல்லாம் வருதுன்னா கடகராசிக்கு வருது. பூசம், ஆயில்யம், புனர்பூசம். அவங்களுக்கு புனர்பூசம் ஆல்ரெடி அவங்களுக்கு இது இருக்குது. அதனால் இந்த நட்சத்திரக்காரங்களும் கிரகண சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வஸ்திர தானம், தானிய வகைகள், வெள்ளி, உப்பு, எள்ளு, இதில் எது வேணால் தானம் பண்ணலாம். பூஜை மணி, அதே போல் எரிஞ்சுன்னு இருக்கக்கூடிய தீபத்தை கூட தானமாக கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அதே போல் உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதாவது அவங்களுக்கு ஏழைகளுக்கு அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம். சாப்பாடோ பணமோ எது நமக்கு வசதியோ அது செய்யலாம்.
ஆனால் அந்த சந்திர கிரகணம் முடிஞ்சிடுத்துனா உடனே முடியறதில்ல. 7 நாட்கள் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால் கிரகணத்துக்கு முன்பாக மோர், பால், எண்ணெய் பொருள், எள், தர்பக்கட்டை எல்லாம் போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வச்சாக்கா அந்த கிரகணத்துடைய எஃபெக்ட் வந்து இந்த வீட்டுக்குள்ளே தாக்காது. அதனால் தர்பையை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தர்பை நமக்கு சில சமயம் கிடைக்கும், கிடைக்காது. அட்லீஸ்ட் 2 எள்ளாவது போட்டு வைக்கலாம். எது முடியறதோ அது போட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் கிரகணம் விட்டுடுத்து அப்படின்னா உடனே இது இல்லை, அதனுடைய எஃபெக்ட் இருக்குங்கிறது சாஸ்திரம். கிரகணம் விட்டப்புறமா குளிச்சுட்டு அப்புறமா தான் சமைக்கணும். அதுக்கு முன்னால் சமையல் பண்ணக்கூடாது. கிரகணத்துக்கு 12 மணி நேரம் முன்னால் சாப்பிடாமல் இருக்கலாங்கிற நம்மளால் அது முடியாது. நிறைய பேருக்கு ஒரு 4 மணி நேரம் குறைஞ்சது சாப்பிடாமல் இருக்கணும். ஏன்னா கிரகண சமயத்தில் வயத்தில் வந்து ஆகாரங்கள் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. அதே போல் கிரகண சமயத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணாலும் அது 1000 மடங்காக நமக்கு சேரும். அதே போல் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வாயு, வருணன், குபேரன், ஈசானன் அப்படி சொல்லக்கூடிய இந்த அஷ்டதிக் பாலகர்களை ஒரு வெள்ளை புது துணியில் பென்சில்லைனா சேப்பு இது வச்சுட்டு எழுதிக்கணும். ஒரு சின்ன பனை ஓலையில் எழுதி வச்சுட்டு அந்த கிரகண தோஷம் உள்ளவர்கள் பரிகாரமாக தலை அல்லது இடுப்பில் கட்டிட்டு குளிக்கணும். கிரகண தோஷத்தில் நம்ம குடும்பத்தில் பெரியவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம ஜாக்கிரதையாக பண்ணுறது நமக்கு நல்லது. அதில் வந்து கண்டிப்பாக கர்ப்பஸ்திரீகள், சின்ன குழந்தைகள், உடம்பு சரியில்லாதவா அவங்கெல்லாம் கிரகணத்தை பார்க்கக்கூடாது. பெரியவங்களை பற்றி ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள பற்றியும் பிரச்சனை கிடையாது. நம்மளாம் கிரகணத்தை பார்க்கலாம். ஏன்னா சூரிய கிரகணத்தில் நிறைய பேர் இந்த ஒரு வித்தியாசமாக கண்ணாடி அதில் கரியெல்லாம் தேய்ச்சி பார்ப்பாங்க. இதுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, சந்திரன் தானே, நம்ம தாராளமாக பார்க்கலாம். ஆனால் கர்ப்பஸ்திரீகள் பார்க்கக்கூடாது. அதே போல் சின்ன குழந்தைகள், உடம்பு சரியில்லாதவா அவங்களாம் பார்க்க வேண்டாம்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதே போல் அர்த்த காயம், மகாவீரம், சந்திராதித்ய விமர்தனம், சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம், தம் ராகும் பிரணமாமியகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லலாம். அர்த்த காயம், மகாவீரம், சந்திராதித்ய விமர்தனம், சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம், தம் ராகும் பிரணமாமியகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், இல்லை தொடர்ந்து கேட்கலாம். அது தவிர அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சாமலை, சாதினச்சு வாயகி, மாலினி, சூலினி, வாராகி என்றே ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அந்த ஸ்லோகத்தை கூடிய வரைக்கும் 18 தடவையோ 21 தடவையோ சொல்லலாம். ஏன்னா சந்திரன்னும் பொழுது அம்பிகையால் தான் அந்த சந்திரன் வந்து கட்டுப்படுத்தப்படும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தேவதை, அதிதேவதைங்கிறது தவிர ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் தான் அது கண்ட்ரோல் பண்ணுறது. சூரியன்னு வரும்பொழுது சிவன், சந்திரன்னு வரும்பொழுது அம்பிகை. அதனால் அம்பிகையுடைய ஸ்லோகத்தை எவ்வளோ முடிகிறதோ சொல்லலாம். இந்த ஸ்லோகம் நீங்கள் ஒரு 8 தடவையோ 12 தடவையோ அது போல் சொன்னேன்னாக்கா நல்லது. உங்களால் முடிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லுங்க. கிரகண காலத்தில் கூடிய வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லுங்க, நல்ல விஷயங்கள் பேசுங்க. நிறைய நல்லது நடக்கும். உடம்பு சரியில்லாதவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.